துபாய் டு அபுதாபி ரோடு பயங்கர ஃபோகு. இது போல் உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கா? இப்போ என்னன்னு சொன்னாக்கா, இதில் மெயினாக துபாய் எக்ஸ்போ லாஸ்ட் முடிகிற அன்றைக்கி எதிர்பாராத விதமாக நாங்கள் போயிருந்தேன். போன இடத்துல திடீர்னு சரி போய் பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக நின்றுட்டு வந்தேன். 12 வரைக்கும் நின்றுட்டு 12:30 அப்போல்லாம் அங்கேருந்து கிளம்புனேன். செம ஃபோகு, எதிர்பார்க்கவே இல்லை. இது கிட்டத்தட்ட ஏப்ரல், அதாவது மார்ச் 31 முடிஞ்சு ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு ஃபோகு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. அந்த டயர்ட்னஸோட காலைல ஏர்லியாக டியூட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது இப்படி ஒரு ஃபோகை பார்க்கும்போது ட்ரைவ் பண்ணுறது, அது தனிமையாக வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இது போல் ஃபோகில் ஓட்டும் போது அதில் ஒரு அனுபவங்கிறது த்ரில்லிங் எல்லாம் இருக்கும். நீங்கள் இது போல் உங்களுடைய லைஃப்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பண்ணி இல்லாட்டி இது போல் சூழ்நிலைகள் வந்தாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இந்த யூஏயை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் லிமிட்லாம் அப்பைக்கும் கம்மி பண்ணிடுவாங்க. அந்த கம்மி பண்ணுறது சில நேரத்துக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக கூட வரும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ரோட்டில் போயிட்டுருக்கும்போது டோல் மாதிரி ஒரு இடம் இருக்கும். நீங்கள் ஆன் தி வேயில் போயிட்டுருக்கும்போது அந்த ஃப்ளாஷில் ஓடிட்டுருக்கும், ரெடியூஸ் ஸ்பீடு அது இதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது மாதிரி ரொம்ப கவனமாக ஓட்டணும். இது எனக்கு பல தடவை நம்ம போயிருக்கோம். பட் இருந்தாலும் அந்த டயர்ட்னஸோடு வரும்போது அந்த ஃபீலிங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாண்டாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.